தினம் ஒரு பரிகார ஸ்தலம். திருப்பம் தரும் திருப்பதி. தினம் ஒரு பரிகார ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று வாழ்வில் திருப்பம் வர தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம். கலியுக கடவுள் என்று பெருமாளை கூறுவார்கள். அதற்கு காரணம், கலியுகத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒருவர் வாழ்வில் பணம் சேரவும் செல்வ செழிப்புடன் வாழவும் கட்டாயம் பெருமாளை வணங்கிட வேண்டும். அதிலும் குறிப்பிட்ட சில ஆலயங்களுக்கு செல்லும் போது நிச்சயம் பணம் சேரும் என்பது நம்பிக்கை. அப்படி ஒரு அற்புதமான ஆலயத்தை தான் தற்போது காண இருக்கின்றோம். திருப்பதி ஏழுமலையான் கோயில். உலகம் முழுக்க இருந்தும் ஒரு கோயிலுக்கு ஆண்டாண்டு காலமாக பக்தர்கள் வருகிறார்கள் என்றால் அது திருப்பதிதான். இயற்கை எழில் சூழ்ந்த 7 மலைகள் நடுவே பிரம்மாண்டமாக காட்சி தரும் அற்புத ஸ்தலம்தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயில். மலையே பெருமாள் உருவில் இங்கு இருப்பதால் இம்மலைக்கு திருமலை என்ற பெயர் வந்தது. இத்தலத்திற்கு எண்ணற்ற சிறப்புகள் உள்ளன. இங்கு மலை முழுவதும் எண்ணற்ற தீர்த்தங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இங்கிருக்கும் ஸ்ரீவாரி புஷ்கரணி குளம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த குளத்தில் நீராடினால் பலவிதமான நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. திருப்பதியில் ஜீவசமாதி. 18 சித்தர்களில் ஒருவர் கொங்கணர். போகரின் சீடரான கொங்கணர் சித்தர் ஜீவசமாதி அடைந்தது திருப்பதியில்தான் என்கிறார்கள். கொங்கணர் சித்தர் ஜீவசமாதி இங்கு இருப்பதால்தான் யார் இத்தலம் வந்தாலும் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் மாற்றமும் முன்னேற்றமும் வருவதாக சொல்லப்படுகிறது. தன ஆகர்ஷண யந்திரம் இருக்கும் திருப்பதி. ஆலயங்களுக்கு சக்தி தருவது யந்திரங்களாகும். அதிலும் சித்தர்கள், யோகிகள், மகான்கள் கைகளால் பிரதிஷ்டை செய்த யந்திரங்களுக்கு அதீத சக்தி உண்டு. அப்படி ஆதிசங்கரர் கைகளால் திருப்பதியில் பிரதிஷ்டை செய்த யந்திரம்தான் தன ஆகர்ஷண யந்திரம். இன்று திருப்பதி வருவோர் அனைவரும் பணம் வரும் ரகசியம் இந்த தன ஆகர்ஷண யந்திரம்தானாம். எனவே வாழ்வில் திருப்பம் வரவும் சந்தோஷமாக என்றும் வாழவும் கட்டாயம் திருப்பதி ஏழுமலையானை ஒருமுறையேனும் சென்று தரிசியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் மாறும், கஷ்டமும் தீரும். எப்பொழுது செல்ல வேண்டும்? திருப்பதி ஒரு சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாகும். பொதுவாக எல்லா கோயிலும் ஏதோ ஒரு கிரகத்திற்கு மட்டுமே பரிகார ஸ்தலமாக இருக்கும். ஆனால் திருப்பதி ஆலயம் மொத்தம் 3 கிரகங்களுக்கு பரிகார ஸ்தலம் என்பது பலருக்கும் தெரியாது. சந்திரன், புதன், சனி என 3 கிரகங்களுக்கு இத்தலம் பரிகார ஸ்தலமாகும். ஆகவே ஜாதகத்தில் சந்திர தசை, புதன் தசை, சனி தசை நடப்பவர்கள் மற்றும் கடகம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ராசிக்காரர்களுக்கு இது பரிகார ஸ்தலமாகும். வாழ்வில் அதீத பிரச்சனைகளுடன் வருபவர்கள் திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இத்தலம் வந்து பெருமாளை தரிசித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குமாம். அது மட்டுமல்ல, திருப்பதியில் வியாழக்கிழமை தோறும் பெருமாள் நேத்திர தரிசனத்தில் காட்சி தருவது வழக்கம். அதாவது எந்த அலங்காரமும் இல்லாமல் முழு தோற்றத்தையும் ஏழுமலையான் முழு முகத்தையும் தெளிவாக காண முடியுமா? அதனால் வியாழக்கிழமையில் ஏழுமலையானை பாதம் தொடங்கி உச்சி வரை பார்த்து தரிசனம் செய்தால் நிச்சயம் பணம் சேரும் என்கிறார்கள்.
கருட சேவையும் பௌர்ணமியும். திருப்பதி ஏழுமலையானை பௌர்ணமி நாளில் தரிசித்தால் மனம் உடல் சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீருமாம். அதனால் பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். மேலும் பௌர்ணமி தோறும் இங்கு நடக்கும் கருட சேவையை தரிசித்தால் பெருமாளின் அருளை நிச்சயம் பெறலாம் என்கிறார்கள். நாராயணாய நமோ நமோ நானாத்மனே நமோ நமோ நாராயணாய நமோ நமோ நானாத்மனே நமோ நமோ தேவநாராயணாய நமோ. சூரிய தோஷம் போக்கும் ரத சப்தமி. ஜாதகத்தில் சூரிய தோஷம் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் வாழ்வில் இருக்குமாம். அப்படிப்பட்டவர்கள் திருப்பதியில் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே நடக்கும் ஒருநாள் பிரம்மோற்சவ விழாவில் பெருமாளை தரிசித்தால் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்குமாம். பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. ஆழ்வார் பாசுரம் அனைத்தும் அவர் வரம். இவ்விழாவானது பிரம்மாண்டமாக ரத சப்தமி விழாவாக இங்கு நடக்கிறது. அப்பொழுது பெருமாள் பல்வேறு வாகனத்தில் பல்வேறு அலங்காரத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார். அப்பொழுது பெருமாளை இங்கு வந்து வழிபட்டால் கட்டாயம் சூரியன் சம்பந்தமான தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சகலவிதமான பிரச்சனைகளும் தீருமாம். குறிப்பாக நல்ல வேலை கிடைக்குமாம். எப்படி வழிபட வேண்டும்? இது இயற்கை எழில் சூழ்ந்த 7 மலைகள் நடுவே இருக்கும் ஆலயம் என்பதால் இங்கு வருவோர் குறைந்தது ஒரு நாளாவது கோயிலில் தங்கி வழிபட வேண்டுமாம். அப்படி தங்கி தரிசிக்கும் போது மனதில் ஓம் வெங்கடேசாய நமக அல்லது கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தை மட்டுமே கூறியபடி பெருமாளை நினைத்தபடியே வழிபட வேண்டுமாம். அடுத்து கேள்வியும் பரிகாரமும். கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி: செல்வம் சேர என்ன பரிகாரம்? பொதுவாக மகாலட்சுமிக்குரிய பொருட்களை தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலோ அல்லது மகாலட்சுமிக்கு பிடித்ததை வீட்டில் வைத்து பூஜை செய்தாலோ நிச்சயம் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. அப்படி மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமானது சங்காகும். அதிலும் வெள்ளை நிற வலம்புரி சங்கை வைத்து இல்லத்தில் பூஜை செய்தால் நிச்சயம் பணம் சேரும் என்கிறார்கள். அப்படி சங்கு பூஜை செய்வோர்கள் அதில் கடல் நீரை ஊற்றி வைத்து மந்திர உரு ஏற்றி வந்தால் சங்கில் இருந்து வரும் ஓம்கார நாதத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் மந்திர ஒலி அலைகளும் வீடு முழுக்க பரவுமாம். இந்த அலையின் சக்தியால் வீட்டில் வாஸ்து குறையோ அல்லது எதிர்மறை சக்தியோ கண் திருஷ்டியோ இருந்தாலும் கூட நிச்சயம் அவை அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை 8939366111 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பம் தரும் திருப்பதி. தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.